எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சிம்பிளாக ஏதாவது லஞ்ச் செய்யணுன்னா அது வெரைட்டி ரைஸ் தாங்க. ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும், குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ரைஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பச்சை மாங்காய் வச்சு ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த பச்சை மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய நான் ஒரு பெரிய சைஸ் பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். இதோட தோலை சீவி எடுத்துருங்க. நான் ஒரு பெரிய மாங்காயில் பாதி எடுத்திருக்கேன். அடுத்து மாங்காயை துருவணும். நான் பெரிய சைஸ் கிரேட்டர் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சமைக்க போகிற சாதத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாங்காவோட அளவு எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பேன் இல்லைன்னா கடாயை சூடாக்கி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 3 சிவப்பு மிளகாயை 2 உடைச்சு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்து வறுங்க. வறுப்பட்டதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். அடுத்து துருவன மாங்காயை சேருங்க. மாங்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நறுக்கின 3 பச்சை மிளகாய், நறுக்கின 1 துண்டு இஞ்சி சேர்த்து வதக்குங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாம்னா நீங்க 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை இது கூட சேர்த்து கலக்கலாம். சேர்த்த சாதம் உடையாம மெதுவா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்க ரெகுலரா வீட்ல யூஸ் பண்ற அரிசியில கூட இதை செய்யலாம். பாருங்க, மாங்காய் சாதம் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த மாங்காய் சாதத்தை அப்பளம் இல்லைன்னா வத்தல் கூட சூடாக பரிமாறுங்க. அருமையான பச்சை மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ ஏதாவது குயிக்காக செய்யணுன்னா, ஏதாவது சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனு செய்யணுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொஞ்சம் வத்தல் இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் ஃப்ளேவர்ஸ் நல்லா லேசாக புளிப்பாகவும் அந்த பச்சை மிளகாய் காரத்தில் இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.